இன்றைக்கி ரொம்பவே ஒரு அருமையான டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய டிப்பு தான் பார்க்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஷேம்புல ஒரு சொட்டு இந்த பொருளை மட்டும் போட்டு பாருங்கள், நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. பாதாம் பிசின் ஊற வைக்க 5 நிமிஷம் போதுமா? கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம லுங்கி வாங்கிட்டு வருவோம், கைலி லுங்கி இதில் வாங்கிட்டு வருவோம்ல, லுங்கி கைலி ரெண்டுமே ஒன்று தான். இந்த மாதிரி ஸ்டிக்கர் சில நேரத்தில் நம்மளுக்கு ஒட்டிக்கிறோம். ஏன்டா அது வந்து பழைய ஸ்டிக்கரு, பழைய இதாக இருந்தால் நம்மளுக்கு அது ஒட்டிக்கிறோம். ரெண்டாவது நம்மளும் வாங்கிட்டு வந்து 1 வருஷம் 2 வருஷம் சென்று அதை யூஸ் பண்ணுவோம். சில நேரத்தில் நிறையா ஸ்டாக் வாங்கிட்டு வந்துடுவோம். அப்போ நம்மளுக்கு வந்து அது வந்து அப்படியே ஒட்டிக்கிறோம். ஏன்னா அந்த கம் காஞ்சி போய் நம்மளுக்கு ஒட்டிக்கிறோம். அதே புது ஸ்டிக்கராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாகவே வந்துடும். இப்போ இந்த ரிஸ்க் நம்மளுக்கு எதுக்குன்னு இது பாருங்கள், ஈஸியாகவே வந்துருச்சு. நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ரொம்ப சிம்பிளான முறை தான். அயன் பாக்ஸ் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நம்ம இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, பயமாக இருக்குது, அதிலே ஒட்டிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி அதாவது ஒரு அரை நிமிஷம் இல்லைன்னா ஒரு 20 செகண்ட் நீங்கள் வந்து அதில் வச்சு எடுங்களேன். அதிலே உங்களுக்கு அருமையாக உங்களுக்கு அந்த சூடு பட்டாலே உங்களுக்கு இது பண்ணிடும். மற்றபடி வேறு ஏதாவது ஒரு இதில் சூடு இருந்தாலும் நீங்கள் அதில் வைக்கலாம். ஹேர் ரைடர் இருக்குல்ல, முடி கை வைக்க, அது இருந்தால் கூட நீங்கள் லைட்டாக காட்டினாலும் உங்களுக்கு நல்லா சூடு வெறி வந்துடும். இந்த மாதிரி எடுத்துருங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துட்டோம் பார்த்தீங்களா, ரிஸ்க் எதுவுமே தேவையில்லை. இதுக்கப்புறம் அதை நம்ம புழிஞ்சு போட்டு நம்ம உடுத்திக்கிறலாம், அவ்வளோதான். எந்த துணியில் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கு அது ஒட்டவே ஒட்டாது. முக்கியமாக அந்த லுங்கியில் சமயத்தில் நம்ம ஒட்டிக்கிறோம். அதுக்கு தான் இந்த டிப்பு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் கருமஞ்சள் வந்து அறுவடை பண்ணியிருக்கிறோம். இது 6வது அறுவடை. இந்த தடவை தான் நான் வந்து எல்லாத்தையும் கட்டிங் பண்ணி, நம்மளுக்கு இந்த மாதிரி கருமஞ்சள் தான் நம்ம ஊர் சைடு நடுத்து நான் வாங்கினேன். அது வந்து வேறு முடிச்சு உங்களுக்கு வெள்ளையாக இருக்கும். இது வந்து கருமஞ்சள் வந்து கொஞ்சம் நீல கலரில் இருக்கும். இதான் கருமஞ்சள். இது நிறையா மருத்துவ குணங்கள் உள்ளது. நான் வந்து காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கரலாமே அப்படின்னு பார்க்குறேன். அதுக்கு தான் இந்த இது செஞ்சுக்கிட்டு கருமஞ்சள், அப்புறம் வேறு முடிச்சு, அது இதே மாதிரி வெள்ளை மஞ்சள் இருக்குது. ஓகே, இது கருமஞ்சள், இது அதுக்குள்ளே வேறு முடிச்சு, அவ்வளோதான். இதே மாதிரி வெள்ளை மஞ்சள் இருக்குது. ரெண்டுமே ஏற்கனவே மருத்துவ குணங்கள் ஒன்று மருத்துவம் தெரியுது எனக்கு பார்க்க. உங்களுக்கு எது கிடைச்சாலும் சரி இதெல்லாம் பயிரிட்டுக்கிறங்க. சின்ன ஒரு ஜாடியாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கிறலாம். அதுக்கப்புறம் நம்ம தலைக்கு குளிக்கும்போது நம்ம எப்போவுமே ஷேம்பு போடுவோம். ஷேம்போட ஒரு ஸ்பூன் மட்டும் இந்த பொருளை மட்டும் சேர்த்து பாருங்கள். இப்போ ஷேம்பு போட்டுவிட்டோம். உங்கள் தலைக்கு தக்கன எந்த வகை ஷேம்புவாக இருந்தாலும் சரி போட்டுக்கிறங்க. போட்டு பேக்கெட் ஷேம்புவா இல்லை என்ன ஷேம்பு என்ன பேராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு என்ன செய்யுங்க, ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அளவு கோகோனட் ஆயில் ஊற்றுங்க. ஓகே, தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. இல்லைன்னா நீங்கள் தலைக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து ஒரு ஸ்பூன், இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஊற்றுங்க. ஊற்றி நல்லா அடிச்சுக்கிறங்க. நல்லா ஒரு வெள்ளை கலரில் அது வந்து நல்லா ஒரு க்ரீம் மாதிரி அது வந்துடும். இதுக்கப்புறம் இது என்ன செய்யணும், நல்லா அடித்தாச்சு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலையில் தேய்ச்சி பாருங்கள். எப்போதும் ஷேம்பு தேய்க்கிறதுக்கும் இந்த மாதிரி செஞ்சு ஷேம்பு தேய்க்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நம்ம சலூனுக்கு, அதாவது முடி செய்கிற இடத்துக்கு கழுவுறதுக்கு போனால் நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரிமோனிங் பண்ண எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு தலையில் என்ன பிசு பிசுன்னு இருக்குங்கிற பயப்படலாம் வேண்டாம். எண்ணெய் ஊற்றிருக்குமே பிசு பிசுன்னு போயிருமா, அதுக்கெலாம் சான்ஸே இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிப்பை நான் வந்து 6 மாதமாக செஞ்சு பார்க்குறேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்காது. உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இன்றைக்கி குளிக்க போகிறீங்களா, இன்றைக்கி இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து அடிக்கடி செய்வீங்க. என்னை நம்பி நீங்கள் செய்யுங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் முடி அப்படியே மினுமினுண்டு கிடக்கும். முக்கியமாக சிக்கேன்னு உங்களுக்கு பிடிக்காது. நல்லா அப்படியே ரிம்போண்டிங் பண்ணால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்கும். கடைக்கு போயிட்டு வந்தால் நம்மளுக்கு முடி கழுவிட்டு வந்தோம்னா எப்படி இருக்கும் அந்த லுக்கு உங்களுக்கு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேயா? எப்படியும் வாரத்துக்கு 2 தடவை குளிப்பீங்களா, 2 தடவை இதை செஞ்சுக்கிறேங்க. 2 தடவை ஷேம்பு போட்டிங்க, 2 தடவை செஞ்சுக்கிறேன். எப்போ ஷேம்பு போட்டிங்க இந்த மாதிரி செஞ்சு இப்போ குளிச்சாச்சு, முடியை வந்து தொடச்சதோட சீப்பை வச்சு நீங்கள் அப்படியே சீவி விட்டு பாருங்களேன். இந்த மாதிரி பெரிய கண்ணை வச்சுக்கிறோங்க. எப்போவுமே நம்ம சிக்கு எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய கண் இருக்கணும். எப்போதும் சாதாரண ஷேம்பு மட்டும் போடும்போது உங்களுக்கு சிக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஷேம்பு போடும்போது சிக்கே இருக்காது. சீப்பை வச்சு நீங்கள் சீவி பாருங்கள். உங்களுக்கு அப்படியே முடி அப்படியே வலுன்னு போகும். இந்த மாதிரி செஞ்சுக்கிறோங்க. ஈரமாக இருக்கலையே இந்த சீப்பை வச்சு சீவி விட்டீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் முச்சோடும் தலையை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அப்படியே வலுவலுண்டு கிடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் கூட தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் முடி நல்லா மினுமினுண்டு இருக்கும். எப்போ குளிக்க போனாலும் சரி, நீங்கள் தலை கழுவும் போது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அடுத்த டிப்பில் போகலாம். இப்போ நம்ம வந்து பாதாம் பருப்பு வந்து நம்ம கத்தியில் வந்து சாப் பண்ணி இது பண்ணி சில இதுக்கு தூள் பண்ணி நம்ம போடுவோம். அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மிக்சியில் சுற்றினோம்னா நம்மளுக்கு வந்து அது வந்து கரெக்டாக வராது. ஏன்னா நம்ம நையல் நிறங்கமாக போடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி இடிகளில் வச்சுக்கிட்டு லைட்டாக, ரொம்ப ப்ரெஷ் பண்ணி இடிச்சிடக்கூடாது. ரொம்ப தூளாக போயிடும். லைட்டாக இடிக்கணும். இது வந்து அதாவது பாதி வெட்டின மாதிரி நம்மளுக்கு வேணும். அது பாருங்கள், அரை நிமிஷத்தில் நம்ம வந்து இதை செஞ்சிட்டோம். ஓகே, இப்போ செஞ்சு போனால் ஒரு 20 செகண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது இதுக்கு நம்ம எதுக்குன்னா நம்ம பூடிங் இதுக்கெல்லாம் மேலே தூவி விடுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கையில் வெட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் 10 நிமிஷமாக தான் ஆகும். இது அருமையான டிப்பு, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம பாதாம் பிசினை வந்து ஊற வைக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் 6 ஹவர் வேணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 6 ஹவர் வேணும். இதை வந்து நீங்கள் இடிகளில் வந்து நல்லா இடித்து நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு மிக்சியில் சுற்றியே காட்டுறேன். ஓகே, ஒரு 2 சுற்று சுற்றிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பத்தலை அப்படின்னா இன்னும் ஒரு 2 சுற்று சுற்றுங்க. மொத்தம் ஒரு 4 சுற்றுக்கு நம்மளை சுற்றினோம்னா நம்மளை ரவை மாதிரி வந்துடும். ரவை மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம வேறு 5 நிமிஷம் அதை ஊற வச்சாலே போதும். இப்போ நீங்கள் சர்பத்து கலக்க போகிறீங்க, ஜூஸில் கலக்க போகிறீங்க, அதாவது
ரோஸ் மில்கில் செய்ய போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு இது போதுன்னா இதை விட்டுருங்க. நான் இன்னும் கொஞ்சம் நைஸாக நான் வந்து சுற்றணும். இன்னும் ஒரு 2 சுற்றிட்டு வரேன். இப்போ பாருங்கள், இப்படி தான் நான் செஞ்சு வச்சுக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு பட்டரில் செஞ்சு வச்சுருக்கிறேன். அதனால் எனக்கு இவ்வளோ தான் இருந்துச்சு. அதை உங்கள்கிட்ட காட்டுறேன். இது செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இதை ஊற வச்சு 8 ஹவர் 6 ஹவர் ஊற வைக்கிற டைம் வேஸ்ட் பண்ணாமல் இது டைம் சீக்கிரமாக முடிக்கக்கூடிய டிப்பு தான் உங்களுக்கு. ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறங்க. எடுத்து தண்ணியை ஊற்றி லேசாக தண்ணியை ஊற்றிடுங்க. தண்ணியை ஊற்றிடுங்க. இது கொஞ்ச நேரத்தில் செட் ஆகிரும். டக்குன்னு எடுத்து ஊற்றிடுங்க. இப்போ ஊற்றியாச்சு. ஊற்றினப்புறம் மறுபடியும் கப்பு ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், ரொம்ப தண்ணியாக போயிடும். பார்த்துக்கிறங்க. நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆனோம்னா கரெக்டான தண்ணி ஊற்றணும். ஒரு ஸ்பூனுக்கு இந்த கூட்டு கப்பில் உள்ள மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நம்ம வந்து ஊறிக்கிட்டு இருக்குது. கரெக்டாக 3 நிமிஷம் சென்று உங்களுக்கு காட்டுறேன். அதே நேரத்தில் 5 நிமிஷம் சென்று காட்டுறேன். நான் கடல் பாசிக்கும் உங்களுக்கு பாதாம் பிசினுக்குள்ள வித்தியாசம் போன வீடியோவில் போட்டிருக்கேன். நான் ரொம்ப பேர் பார்க்கல, ஏன்னு தெரியலை. பாருங்கள், பார்த்து அதையும் தெரிஞ்சுக்கிறேங்க. ஓகேயா? இப்போ கரெக்டாக 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதை உறிஞ்சணும். 5 நிமிஷம் சென்று உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நீங்கள் வந்து சர்பத்து கலக்கிற டயத்துக்கு நீங்கள் ஊற வச்சீங்கனால சப்ஜா விதையை நீங்கள் எப்படி ஊற வைக்கிறீங்களோ அந்த டைம் தான் இதுக்கும் எடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய முறை தான் நம்ம சேனலில் எப்போவுமே நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், வேறு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு. நம்மளுக்கு பாருங்கள் நல்லா செட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கு நம்ம 6 ஹவர் 5 ஹவர் 8 ஹவர்லாம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த டிப்பு நீங்கள் போட்டிருக்க டிப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேரில் சந்திக்கலாமா? பை, see you.